அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரும் மீதும் உண்டாவதாக என்ற ஒரு பிரார்த்தனை கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கடந்த ஜும்மாவோடு நான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்து சரியாக 4 வருடங்கள் கடந்துவிட்டது. இந்த 4 வருடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் திருக்குர்ஆனும் என்னுடைய வாழ்வை எவ்வாறு செம்மைப்படுத்தி வந்துள்ளது என்பதை யோசிக்கும்போது அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுக்காக நான் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் மிக மிக அற்பமாகவே உள்ளது என்று தான் எனக்கு தோன்றுகிறது. பொதுவாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு முதல்ல குரானை படிக்கும்போது ஒரு உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை வரும். என்னென்னா ஒரு பயம். குரானை படித்தோடனே ஒரு பயம் வந்துடும். வேறு எந்த நூலை படிக்கும்போது, பைபிளை படிக்கும்போதோ இல்லை இந்து மதத்தினுடைய வேதங்களை படிக்கும்போதோ அந்த ஒரு பயம் வராது. ஆனால் குரானை படிக்கும்போது மட்டும் ஒரு பயம் வந்துடும். எனக்கும் அது போல் ஒரு பயம் வந்துச்சு. எப்படின்னா, நான் முதல்ல எனக்கு குரானை கொடுத்தவர் குரானை மட்டும்தான் கையில் கொடுத்தாரு. அது எப்படி படிக்கணும், எந்த முறையில் படிக்கணுங்கிற ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தான் நான் குரானை முதல்ல அணுகுனேன். அப்படி அணுகும்போது நான் படித்த முதல் வசனம்னா அல்-பக்ராவோட முதல் 6 வசனங்கள் தான் நான் படித்த முதல் வசனம். அதில் ஒரு இறை நம்பிக்கையாளன் யார், ஒரு முஸ்லீம் யார், அவன் எப்படி இருப்பான், அவன் எதெல்லாம் நம்புவான், அவனுக்கு இறைவன் என்ன ஒரு அந்தஸ்தை கொடுத்துருப்பான் அப்படிங்கிறத பற்றி அந்த 7 வசனம் சொல்லும். அதை படித்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி, முதல் அட்டம்ப்டே சரியான ஒரு அணுகுமுறையில் தான் முடிஞ்சிருக்கு, நம்ம குரானை சரியாக புரிஞ்சிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. 2வது முறையாக குரானை படிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படின்னா, முதல் முறை நான் படித்தது வீட்டுக்கு வெளியே, 2வது முறையாக படிக்கிறது வீட்டுக்குள்ளே பொதுவாக குரானை படிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே வேறு ஒரு கொள்கையில் இருக்கக்கூடியவங்க. 2வது நான் வீட்டுக்கு தெரியாமல் தான் இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பொதுவாக படிக்க முடியாதுன்றதுனால நான் என்ன பண்ணேன், நைட்டு எல்லாரும் தூங்கினோன்னா ஒரு 3 மணி 2:30 மணி இருக்கும். 2:30 மணிக்கு குரானை எடுத்துகிட்டு மாடி மேலே போயிட்டு போர்வையை நல்லா இழுத்து மூடிட்டு என்னோடய செல்ஃபோனோட வெளிச்சத்தை வச்சுட்டு குரானை படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஹேபிட் என்னன்னா, குரானை நான் எப்படி படித்தேன்னா, நான் ஓப்பன் பண்ணுவேன், ஓப்பன் பண்ண உடனே எந்த வசனம் வருதோ அதை அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஓப்பன் பண்ணும்போது 2வது முறையாக குரானை ஓப்பன் பண்ணும்போது சொர்க்கம் நரகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றின வசனங்கள் வந்துச்சு. அதில் முதல்ல சொர்க்கத்தினுடைய வசனங்களெல்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஹா, அல்லாஹ் நமக்கு இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை மறுமைக்கு அப்புறமா சித்தப்படுத்தி வச்சுருக்கலாம், இதுக்காண்டியாவாச்சும் நம்ம ஒரு முஸ்லீமாக வாழணும், முஸ்லீமாக மரணிக்கணும், அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து நரகத்தினுடைய அந்த வசனங்களை படித்தோடனே எனக்குள்ள ஒரு பயம், ஒரு உளவியல் ரீதியான ஒரு மாற்றம் வந்துடுச்சு. எப்படின்னா, அந்த நரகத்துக்கான அந்த வடிவம், நரகம் எப்படி இருக்கும், அதில் மனிதர்கள் எப்படி கொடுமைப்படுத்தப்படுவார்கள், இறைவனின் நம்பிக்கை கொள்ளாத மனிதர்கள் அந்த நரகத்தில் எப்படி கொடுமைப்படுத்தப்படுவார்கள் என்பது போன்ற விஷயங்களை அதை படிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட பயம் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் அதனுடைய தாக்கம் அப்படியே தான் இருந்துச்சு. குரானை அந்த நரகத்தை பற்றின வசனங்களை படித்தோன்னா அடுத்த 2 வாரத்துக்கு நான் குரானை தொடவே இல்லை. எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம இன்னும் இதில் என்னென்னலாம் படிக்க போகிறோம், இது நம்மளை எப்படி மாற்ற போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குரானை எடுத்துகிட்டு போயிட்டு செல்ஃபில் மறைச்சி வச்சுட்டு அதை பற்றி அந்த வசனங்களை பற்றி தான் அந்த 2 வாரமும் சிந்திச்சிட்டே இருந்தேன். எப்படின்னா, டிவி ஓடிட்டுருக்கோம், எங்கள் அம்மா என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, என் மைண்டு ஃபுல்லாக அந்த செல்ஃப் மேலே இருக்க குரானே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மா எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது என் காதில் விழவே விடாது. அப்போ டப்புன்னு மண்டையில் அடித்து சொல்லுவாங்க, டே எங்கடா யோசிச்சுட்ருக்க, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு உளவியல் ரீதியான மாற்றங்கள்லாம் வேறு எந்த நூலாக படிக்கும் போதும் வராது. நீங்கள் பைபிள் படிக்கும் போதும் சரி, இந்து மத வேதங்களில் படிக்கும் போதும் சரி, இந்த மாதிரியான உளவியல் ரீதியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்கவே முடியாது. குரானை அணுகும் போது மட்டும்தான் இந்த உள்ளங்கள் இந்த மாதிரியான மாற்றங்கள் அடையுது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய உள்ளங்கள், நம்மளுடைய நப்சுகளுக்கே தெரியுது இதுதான் இறைவனுடைய வேதம். அதை நம்ம அணுகும்போது அது சரியான விதத்தில் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது. நம்மளுடைய உள்ளங்கள் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது. அதுக்கப்புறமா 2வதாக சொல்ல வர விஷயம் என்னென்னா,
இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் வந்து ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அணுகும்போது தான் வந்து எனக்கு வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான மார்க்கமாக மாறிச்சு. ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் படித்த மனிதர்களுடைய ஆன்மீக சிந்தனையாளர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து எப்படின்னா இறைவனை அடைவதற்கான பாதை வந்து துறவரத்தை மேற்கொண்டால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இயேசு கிறிஸ்து உட்பட. ஆனால் இந்த மனிதர் சொல்கிறாரு, இறைவனை அடைய வேண்டும், சொர்க்கத்தை நீங்கள் விதியாக்கி கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல ஒரு விஷயம் செய்யுங்க, அல்லாஹ்வை தொழுங்க, அல்லாஹ் மேலே ஈமான் கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய தாய்க்கு பணிவிடை செய்யுங்க அப்படிங்கிறார். அடுத்து சொல்கிறாரு, ஒரு மனிதர் இன்னொரு மனிதர்கிட்ட சிறந்தவராக இருக்கணும்னா எப்படி சிறந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, திருமணமானவர்களுக்கு சொல்கிறாரு, உங்கள் மனைவியர்களிடத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, உங்கள் சகோதரரை சந்திக்கும் போது புன்முறுவலோடு சந்தியுங்கள், அது இறை நம்பிக்கையினுடைய ஒரு அடையாளம் அப்படிங்கிறாரு. அடுத்து உங்களுடைய சகோதரருக்கு யாருன்னா நோய் வந்துருச்சு, உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் நலம் விசாரிங்க, அதன் மூலயமா நீங்கள் அல்லாஹ்வை அடையலாம், இறைவனை தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஆண் பெண் நட்புறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் ரொம்ப சீரழிஞ்சிட்டு வருது. மாற்று மத சகோதரர்களும் சரி, இஸ்லாமிய மத சகோதரர்களும் சரி. அந்த பெண்களை பார்ப்பதும், பெண்களை பற்றி யோசிப்பதும், பெண்கள் மீது நாட்டம் போகாமல் இருப்பதற்கு ஒட்டுமொத்த ஆன்மீக தலைவர்களும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா துறவரத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றது. ஆனால் இந்த மனிதர் சொல்றாரு, நீ வந்து திருமணம் முடின்றார், உனக்கு உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் சக்தி வந்துருச்சுன்னா நீ திருமணம் முடிச்சுக்கோ, அதன் மூலிமா நீ பெண்கள் மீது இருக்கக்கூடிய நாட்டத்தை வந்து உன்னால் போக்கிக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாத்தையுமே ஒரு வித்தியாசமான கோணத்தில் வந்து இவர் காட்டினார். இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப 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 என்னை கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்த ஒரு சகோதரத்துவ தத்துவம் தான். அவர் சொல்கிறாரு, காஃபத்துல்லா இறைவனுடைய முதல் ஆலயம். முஸ்லீம்கள் இன்றைக்கி கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் வந்து ஒவ்வொரு நொடியும் வலம் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய ஒரு சுவர் உடைந்தாலும் பரவாயில்லை, உன் சகோதரனுடைய மனம் உடைந்து விட்டால் நீ அல்லாஹ்வை அடைய முடியாது அப்படிங்கிறாரு. இப்போ எந்த அளவுக்கு வந்து அவர் அந்த சகோதரத்துவத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி பார்க்கணும். அடுத்து அவர் சொல்கிறாரு, அவர் சொன்னது மட்டும் இல்லை, அவர் வாழக்கூடிய காலகட்டங்களில் அவரை சுற்றி வாழ்ந்த மக்களிடையே அதை கடைபிடிக்க வச்சார். அதுதான் வந்து அவருடைய வெற்றியே. வேறு எந்த மார்க்க அறிஞரும் சரி, எந்த ஆன்மீக தலைவரும் சரி, இந்த ஒரு அதாவது போதிச்சிருப்பாங்க, ஆனால் வந்து அவர்கள் வாழ்ந்த அந்த தலைமுறையில் அந்த சித்தாந்தத்தை வந்து வெற்றி பெற செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து வெறுமனே வாயால் பேசிக்கிட்டோம் இல்லை நூல்களால் எழுதி வச்சிட்டோம் போல, அவர் சுற்றி வாழக்கூடிய அந்த சமுதாயத்தில் இறைவன் கொடுத்த அந்த மார்க்கத்தை வந்து ஒவ்வொரு வினாடியும் வந்து பின்பற்றக்கூடிய அளவுக்கு வந்து அவருடைய மனசில் வந்து ஆழமாக விதைச்சிட்டு போனார். அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அழைச்சிக்கிறான். அவருடைய மரணம் நிகழ்ந்துருச்சு. அதுக்கப்புறமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவரையும் அல்லாஹ் அழைச்சிக்கிறான். அதுக்கப்புறமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து முதல் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவருடைய காலகட்டத்தில் வந்து ஷாம் பகுதி வெற்றி கொள்ளப்படுகிறது. ஷாம்னா இன்றைக்கு சிரியா, பாலஸ்தீன் போன்ற பகுதிகளெலாம் அன்று வந்து ஒட்டுமொத்தமாக ஷாம்னு அழைக்கப்பட்டுச்சு. அந்த ஷாமுடைய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுடைய இரண்டாவது முக்கியமான பள்ளிவாசல் வந்து வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த பள்ளிவாசலுடைய அந்த நகரத்தினுடைய நிர்வாகத்தை வந்து நிர்வாகியாக யாரையா பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலீஃபா என்ன பண்ணுறாங்க, மதீனாவிலேருந்து கிளம்பி போகிறாங்க, ஜெருசலத்துக்கு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போது ஜெருசலத்தில் அடையிறாங்க. ஜெருசலம் நகரத்துக்கு உள்ளே போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட பத்ரு போர்லேயும் உஹது கழகத்துலேயும் போர் செஞ்ச சஹாபாக்கள் வந்து சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டவர்கள்.
அவர்கள் அந்த 2 போர்களையும் வந்து இறந்தவர்கள் போக மீதி சகாபாக்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல ஒன்று குவிகிறாங்க, ஒன்றா சேர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு, ஏன்னா ரசூல்லா இறந்த பிறகு இஸ்லாம் பரவுனதால அவங்க எல்லாமே வந்து மதீனாவையும் மக்காவையும் விட்டு வெளியே போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படின்னா கடிதங்கள் மூலியமாகவும் ஒற்றர்கள் மூலியமாகவும் தான் அவங்களுக்குள்ள தொடர்பு இருந்துச்சு. ஆனால் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு அவங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துல ஒன்றா சேர்றாங்க. ஒரு நிர்வாகத்தை அமைக்கணுன்றதுக்காண்டி எல்லாமே வந்து ஒன்றா சேர்றாங்க. ஒன்றா சேரும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம கூட படித்த பசங்க ஒன்றா சேரும்போது ஒரு 10 வருஷம் 5 வருஷம் சேர்த்து நம்ம கிளாஸ்மேட்டையோ இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நண்பர்களையோ சந்திக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிடுவோம், இல்லைனா மிஞ்சி போனால் சினிமாவுக்கு போவோம், இல்லைன்னா எங்கன்னா சுற்றுவோம், மகாபலிபுரம் அங்கங்கன்னு சொல்லிட்டு சுற்றுவோம். ஆனால் அந்த தோழர்கள் எல்லாமே ஒன்று குவிகிறாங்க. ஒன்று குவிந்து ஒருவரை பார்த்து கொண்டு சலாம் சொல்லி கொண்டு கட்டி அணைத்து கொண்டு அவங்க சொல்கிறாங்க, நாமெல்லாம் சந்தித்து ரொம்ப நாள் ஆகுது, கிட்டத்தட்ட ரசூல்லாவுடைய மரணத்துக்கு அப்புறமா நம்மளாம் இப்போலாம் சந்திக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒரே சஃபில் நின்று தொழுது ரொம்ப நாள் ஆகுது, இந்த பள்ளிவாசலிருந்து நம்ம வந்து ஒரே ஒரு வாட்டி தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இருக்காங்க. பிலால் ரலியல்லாஹு வந்து எப்படி இந்த மார்க்கத்தினுடைய முதல் இமாம் வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, அதுபோல் இந்த மார்க்கத்தினுடைய முதல் பாங்கு அழைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாவுடைய நியமிக்கப்பட்டவர் தான் வந்து பிலால் ரலியல்லாஹு. அவர் வந்து ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு வந்து நான் பாங்கு சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னால் பாங்கு சொல்ல முடியல. ஏன்னா பாங்கு சொல்லும்போது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து சொல்லுவாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லிட்டு ரசூல்லாவை பார்த்து சொல்லுவாங்க. அவர் இறந்த பேர் அந்த மாதிரி அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு ரசூல்லாவை பார்த்து கையை நீட்டும் போது அந்த இடத்துல ரசூல்லா இல்லை, அவருக்கு அழுக வந்துடுது, அடுத்த கட்ட வார்த்தை வந்து பாங்கில் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் பாங்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரேபிய தேசத்தை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இவங்களும் அந்த சபையில் இருக்காங்க. அப்போ கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரே சஃபில் நின்று தொழுணும் அப்படின்னு சொல்கிறது முடிவெடுத்தது சரிதான், நானும் இதை ஆசைப்பட்றேன், ஆனால் நாம் எல்லாரும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பாங்கு சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது, ஒரு வாட்டி மறுபடியும் அவரோட பாங்கு சத்தத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸால பாங்கு சொல்கிறதுக்கு அடைக்கிறாங்க. அவர் மறுத்துடுறாரு, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கலீஃபா உமர் ரலியல்லாஹு வந்து இதை வந்து நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் மேலை நாட்டு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் அது எப்படி எழுதுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அவர் வந்து பிலால் ரலியல்லாஹு வந்து கெஞ்சினாங்களாம். யார், ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர், ரோம பேரரசு பாரசீக பேரரசுலாம் அவர் கீழே இருக்குது, அவர் வந்து ஒரு சாதாரண மனிதர்கிட்ட போய் கெஞ்சார், நீங்கள் வந்து பாங்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து அந்த இருக்க யூதர்கள் எல்லாம் இவருனா பைத்தியம் பிடிச்சிருச்சா, இவர் ஆணை போட்டால் அவர் செய்யணும், ஆனால் இவருனா இப்படி போய் கெஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு திகைச்சு போய் நின்றாங்க. அதுக்கப்புறமா அவர் எப்படி ஒத்துக்க வைக்கிறாங்க, அவர் பாங்கு சொல்கிறாரு. பாங்கு சொல்லும்போது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லா அப்படின்னு சொல்லும்போது சொல்லிடுறாரு, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லும்போது அவருக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. திரும்பி பார்க்குறாரு, அங்கே சுற்றி இருக்க எல்லா தோழர்களும் வந்து அழுகுறாங்க. எந்த அளவு அழுகுறாங்கன்னா, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க, அவங்க தொழுகலான்னு முடிவு பண்ணது லுகர் தொழுகை, அந்த லுகர் தொழுகையினோட வக்தே வந்து முடிஞ்சு போகக்கூடிய கட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இன்னும் விட்டுட்டு அந்த லுகர் தொழுகையோட வக்தை முடிஞ்சு போயிடும்னு சொல்லி அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதுகிட்டே அந்த பாங்கியும் சொல்லி தொழுகையும் முடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இதை எழுதுகிறாங்க. இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, அந்த சகோதரத்துவம் வந்து எப்படி வந்து இவங்கள்ட்ட நிலைநாட்டப்பட்டிருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். ஏதோ வந்து அவர் வாழ்ந்த காலங்களில் வந்து அவருக்கு முன்னாடி அதை பின்பற்றிட்டு அவர் மரணித்த பிறகு வந்து இந்த சகோதரத்துவம் வந்து இனி வந்து அவர் தான் போயிட்டாரு, நாம் எதுக்கு இதை பின்பற்றணும் அப்படிலாம் கிடையாது. அவர் வாழ்ந்து அவர் மரணித்து இன்றைக்கி 1450 வருடங்கள் ஆகிறது. இன்றைக்கும் நான் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இஸ்லாமியர்கள்னு சொல்கிறத விட இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவம் நான் உண்மையிலேயே எனக்கு வியப்பாக இருக்குது. அதாவது மற்ற மதங்களுடைய இளைஞர்கள் வந்து எப்படின்னா, ஒரு சண்டை வந்தால் உடனே பிரிஞ்சு போயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் இவங்க வந்து சண்டை போட்டுட்டு அந்த டைமில் சண்டை போட்டுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா யார் முதல்ல வந்து மன்னிப்பு கேட்கறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே போட்டி நடந்துக்குது. நீ முதல்ல மன்னிப்பு கேட்குறேன், நான் முதல்ல மன்னிப்பு கேட்பேன், இது மூலிமா யார் வந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சகோதரத்துவம் தான் வந்து இந்த இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பே. இந்த சகோதரத்துவம் தான் வந்து என்னைய வந்து இஸ்லாத்தில் வந்து ரொம்ப வந்து ஆர்வம் மூட்டு செய்தது. அந்த சகோதரத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து அதை உணர்வாங்க. எப்படின்னா, நான் 4 வருஷம் ஆகுது, இன்றைக்கும் கூட வந்து
ஒரு புது மாப்பிள்ளைக்கு அந்த புது மாப்பிள்ளைக்கு 10 நாளைக்கு வந்து அந்த பெண் வீட்டில் கிடைக்கக்கூடிய மரியாதை எப்படி இருக்குமோ அந்த மரியாதை இன்றைக்கி எனக்கு முஸ்லீம்கள்கிட்ட இன்னும் 4 வருஷம் கழிஞ்சும் அப்படியே தான் இருக்குது. எந்த இடத்துலையும் அந்த மரியாதை வந்து குறையவும் இல்லை, மாறவும் இல்லை. அவங்க வந்து நம்மளை அழகாக அரவணைக்கிறாங்க. நீங்கள் அதாவது இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பொதுவான ஒரு மனிதராக ஆயிடுவீங்க. நீங்கள் ஒரு கிறிஸ்துவராக, ஒரு இறை நம்பிக்கை இல்லாதவரா அல்லது இறைவனுக்கு இட்டு கட்டக்கூடிய ஒரு மனிதராக இருந்தீங்கன்னா இறை நம்பிக்கையானவராகவும் ஓரிரை நம்பிக்கை கொண்டவராகவும் மாறிடுவீங்க. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் வந்து அவங்க உங்களை நேசிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கே கண்டி நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு இந்த மார்க்கத்துக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கொடுப்பீங்க, இந்த மார்க்கத்துக்கு வந்து நிறைய பணம் உதவி செய்வீங்க, இந்த மார்க்கத்தினால உங்களுக்கு எதனா உதவி கிடைக்கின்ற எந்த ஒரு உதவியுமே அவங்க எதிர்பார்க்கல. அதாவது ஒரு நிகழ்வு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு நபர் வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு வந்து உணவு கொடுங்க, என் வீட்டில் சாப்பாட்டு கூட வழி இல்லை அப்படின்னு சொல்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் இவர்களுக்கு வந்து இன்றைக்கி இரவு இஷா தொழுகைக்கு பிறகு உணவை விருந்தளிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் சொர்க்கம் வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு நபித்தோழர் போகிறாரு. போனால் அவங்க வீட்டில் வந்து அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் சாப்பாடு இல்லை, ஆனால் அவங்க 2 குழந்தைங்க மட்டும்தான் சாப்பாடு இருக்குது. உடனே அந்த நபித்தோழர் என்ன முடிவு பண்ணிட்டாரு, அந்த குழந்தைங்கள தூங்க வச்சுருங்க, லைட் அணைச்சிருங்க, அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து வைங்க, அவருக்கு முன்னாடி நமக்கும் 2 தட்டு வைங்க, நாம் சாப்பிட்ற மாதிரி நடிப்போம், அவர் சாப்பிட்டுட்டு அவரோட பசியை ஆற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபித்தோழர்கள் இருக்கக்கூடிய அந்த உணவை கொடுத்துட்டு அந்த அவருடைய பசியை வந்து ஆற்றுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த சகோதரத்துவம் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து வேறுண்டு இருக்குதுன்றதை நம்ம கவனித்து பார்க்கணும். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மார்க்கத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த மார்க்கம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கிறிஸ்தவராக இருந்தால் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, அநேக காரியங்களே உங்களிடத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது, அவைகளே இப்போது நீங்கள் தாங்க மாட்டீர்கள். எப்போது தாங்க மாட்டீர்கள்? கிறிஸ்துவத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு நீங்கள் இந்த காரியங்களை உங்களுக்கு அறிவித்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள்னு அவரே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ளேயே இருந்துக்குன்னு நீங்கள் வந்து இஸ்லாத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மண்ணும் புரியாது, கஷ்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ கஷ்டமான விஷயம், காலைல 5 மணிக்கு எழுந்து தொழுவு சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவு சொல்கிறாங்க, 30 நாள் நோன்பு இருக்க சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவராகவும் இருக்காதீங்க, இஸ்லாமியராகவும் மாறாதீங்க, மதங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மாணவராக வெளியில் வாங்க, 2 மதங்களையும் ஆய்வு செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதனைகள் எப்படி இருக்குது, உங்களுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதனைகள் எப்படி இருக்குது, இஸ்லாமிய போதனைகள் எப்படி இருக்குன்றதை சிந்திச்சு பாருங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இஸ்லாமும் அப்படி தான் சொல்லுது, முதலில் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது. பொதுவான விஷயம்னா என்ன? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை அனுப்பின பிதாவை தவிர வேறு எவரும் வந்து மேலானவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இஸ்லாமாக அதை தான் சொல்லுது. ஒவ்வொரு இறை தூதர்களையும் இந்த உலகுக்கு அனுப்பின எல்லாம் வல்ல இறைவனை தவிர வேறு எவரும் இந்த உலகத்தை வந்து படைக்கலை, பரிபாலிக்கலை, உணவளிக்கலை, பாதுகாக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது. ஸோ இது ஒரு பொதுவான விஷயம். இந்து மதம் சொல்லுது, இந்து மதம் சொல்கிறத விட தமிழர்களுடைய கலாச்சார பண்பாடு சொல்லுது, நட்டக்கல்ல தெய்வம் என்று சாடும் மூடர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எழுதினான். இப்போலாம் நம்ம சொன்னால் மத கலவரத்தை உண்டு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அவன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதை சொல்கிறான், நட்டக்கல்லை தெய்வம் என்று நம்பும் மூடர்களே நட்டக்கல்லும் பேசுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதே கல்லை நீ வந்து நம்முடைய வீடு கட்டுறதுக்கும் பயன்படுத்திட்டேன்னு அந்த பாட்டில் அப்படியே வரும். ஸோ இறைவனை வந்து ஒரு கல்லுனாலேயோ மரத்தினாலேயோ அல்லது இயற்கையினாலேயோ நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மதமும் அதான் சொல்லுது, இஸ்லாமும் அதான் சொல்லுது. ஆனால் உங்களுக்கு ஏன் அதை புரிய மாட்டேங்குதுன்னா, நீங்கள் வந்து அந்த மார்க்கத்தினுடைய வழிமுறையிலே இருந்துக்கிட்டே நீங்கள் இதை பார்க்குறதுனால உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் செஞ்ச தவறும் அதான். ஸ்டார்டிங்கில் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி ஒரு இறை நிராகரிப்பாளனாக இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி நான் ஒரு கிறிஸ்துவனாக வாழ்ந்துட்டேன். அந்த கிறிஸ்துவத்துக்குள்ளேயே இஸ்லாத்தை பார்த்ததுனால என்னால் ஒரு சில விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. என்ன விஷயங்களை அக்செப்ட் பண்ண முடியலன்னா, இயேசு கிறிஸ்து வந்து இறைவனுடைய மகன்றது என்னுடைய மைண்டில் வந்து ஆழமாக பதிவு வச்சிட்டாங்க கிறிஸ்துவர்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது, அவர் ஒரு இறை தூதர் தான், இறைவனுக்கு மகன் உண்டாகுவதில்லை அப்படின்னு சொல்லுது. இந்த விஷயத்தை என்னால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல.
ஆனால் இதுவே வந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன், குரான் என் கைக்கு வந்து 6 மாதம் கழிச்சு நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்னென்னா, நம்ம வந்து ஒரு பொதுவான விஷயத்தின் பக்கம் வருவோம். எப்படின்னா, ஒரு கிறிஸ்துவராகவும் ஆக தேவையில்ல, இஸ்லாமியராகவும் மாற தேவையில்ல, இரண்டுக்கும் நடுவில் ஒரு சமமான மனிதராக வந்து இஸ்லாம் என்ன சொல்லுது, கிறிஸ்துவம் என்ன சொல்லுது, இதில் எது அறிவுபூர்வமாக இருக்குது அதை வந்து நம்ம ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைக்கு வந்து அதை சிந்திச்சு, இஸ்லாம் தான் இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய கடைசியுமான இறைவன் அறியக்கூடிய, சொர்க்கத்தை அறியக்கூடிய ஒரு நேர் வழிகாட்டியான ஒரு மார்க்கம், இஸ்லாம் மட்டும்தான் இறைவனை அடைவதற்கான ஒரு சாவி அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயமும் இதுதான், நீங்கள் அந்த மார்க்கத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் இந்த மார்க்கத்தை படிச்சிங்கன்னா, இந்த மார்க்கத்தை பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கத்தினுடைய செயல்களை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது, கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வாங்க, இஸ்லாத்தையும் ஏற்றுக்க தேவையில்ல. அதுக்கப்புறமா ஆய்வு செஞ்சு உங்களுடைய சுய அறிவின்பால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.